திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 467, அதிகாரம் தெரிந்து செயல் வகை. இது சிலப்பதிகாரத்திலே சொல்லப்பட்ட ஒரு நிகழ்வு. யாகசேனை என்பவர் தேவசன்மாவின் மனைவி. அவர்களுக்கு பிள்ளை பேறு இல்லாத நிலையில் ஒரு கீரி பிள்ளையை அவர்கள் அன்பாய் வளர்த்தனர். இந்நிலையில் அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறந்தது. மகனையும் கீரி பிள்ளையையும் இரு குழந்தைகளாக நினைத்து வளர்த்து வந்தனர். ஒரு நாள் தேவசன்மா வெளியூர் பயணம் சென்றிருந்த போது தண்ணீர் எடுத்து வர குளக்கரைக்கு சென்றால் யாகசேனை. அப்போது ஒரு நல்ல பாம்பு வீட்டிற்குள் நுழைந்து அக்குழந்தை படுத்திருந்த தொட்டிலின் உள்ளே வந்தது. அதை பார்த்த கீரி பிள்ளை குழந்தையை பாம்பு கொத்திவிடுமே என்று அஞ்சி அந்த பாம்பினை கடித்துக் கொன்றது. தான் செய்த நல்வினையை தெரிவிக்க தன் அன்னை யாகசேனை வரும் வழியில் காத்திருந்தது. கீரியின் வாயிலிருந்து ரத்தம் அடைந்து கொண்டிருப்பதை தூரத்தில் இருந்து பார்த்ததும் தொட்டிலில் இருந்த தனது மகனைத்தான் இக்கீர்ப்பிள்ளை கொண்டு விட்டது என நினைத்து யாகசேனை கோபத்தில் ஒரு கம்பினை எடுத்து கீரி பிள்ளையை ஓங்கி அடித்தார். கீரி ஒரே அடியில் விழுந்து இறந்தது. வீட்டிற்குள்ளே சென்றதும் குழந்தையின் அருகே இறந்து கிடந்த பாம்பினை பார்த்ததும் தான் நடந்த நிகழ்வினை குறித்து வருத்தப்பட்டார். ஒரு செயலை செய்வதற்கு முன்னால் அந்த செயல் நாம் செய்வதற்கு சரியான செயலா என ஆராய்ந்து செய்ய வேண்டும். செய்து முடித்தபின் இப்படி செய்திருக்கலாமா என பின்பு ஆராய்ந்தால் அது இழிவினைத்தான் தரும் என்பதை எண்ணி துணிக கருமம், துணிந்தபின் எண்ணுவம் என்பது இழுக்கு என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர். சிந்தித்து செய்தால் வெற்றி, செய்தபின் சிந்தித்தால் தோல்வி.